ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எம்ஆல்டி எபிசோட் நம்பர் 84 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசா ஏதாவது வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப எபிசோடுக்குள்ள போலாம். நம்ம ஃபாக் பண்ற சூழ்ச்சி எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ பாட்டுக்கு அந்த கடல் பயணத்தை தொடங்கியிருக்கான். அந்த கடல் பயணத்துல நம்ம ஹீரோவுக்கும் அந்த இடத்துல சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்து சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா சவுத் சீ போறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரெஷரை பார்த்திருப்பாங்க. அந்த இடத்துல எதுவுமே தப்பா நடக்கலையேங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, என்ன நீங்க சுத்தி முட்டி என்னமோ பார்த்துட்டு இருக்கீங்க, என்னன்னு தெரியலையே. அதுக்கு அந்த சின்ன பொண்ணு சீனியர் எதுவும் சொல்லாம பார்த்துட்டு இருக்கோமா, நம்ம திடீர்னு ஒரு இடத்த பார்த்து அங்க கொஞ்சம் பாக்குறீங்களாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறான். சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்த பார்த்தா அந்த இடம் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனா இந்த இடம் பார்க்கவும் அழகாவும் இருக்கு. என்னது இது, இந்த இடத்துல எதுக்கு மேகமூட்டமா இருக்கு. அதுக்கு நம்ம இன்னும் நம்ம பக்கத்துல போய் பார்க்கலாமா? கண்டிப்பா போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு சீனியர் வேகமா அவங்க போட்டை திருப்பிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின்லாம் ஏன்டி இவ்வளவு வேகமா போறேங்கிற மாதிரி கடுப்புலயே அதை புடிச்சு நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு போக போக ரொம்பவே மோசமா போகுது. ஏன்னா கடல்ல அப்படியே ஆக்கிரமிக்குது அந்த இடத்த. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குது, ஏன் இப்படி மோசமா இருக்கு, ஏதாவது ட்ரெஷர் இருக்கும்னு நினைச்சுட்டு நான் வந்தேங்கிற மாதிரி எல்லாருமே சுத்தி முட்டி என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு தப்பா இருக்கு, இங்க ஏதோ ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அந்த சின்ன பொண்ணு சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அப்படிதான் தோணுது, இந்த இடத்துல ஏதோ ஒரு பீஸ்ட் இருக்கு, ஏசியன் பீஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்க, அது நம்மள பார்த்த உடனே கொள்ளதான் ட்ரை பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அப்படியா, அப்பனா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஏதாவது பெரிய ட்ரெஷர் எடுக்கிறதுக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கீழே அப்படியே பார்த்துட்டுனா அந்த அலைகள்ல ரொம்பவே மோசமாவே இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு என்னடா நடக்குது, அல்ல கிட்ட அது என்னது, ரொம்ப அலைகள் ரொம்ப ஆக்ரோஷமா வந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த சின்ன பொண்ணு சீனே ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்கிற மாதிரி அந்த இடத்துல கத்திட்டு இருக்கா. அப்பா நம்ம ஹீரோ அதெல்லாம் இருக்கட்டும், அந்த இடத்துல ஏதோ ஷேடோக்கு உள்ள ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கை கட்டி காட்டுறான். அதை பார்த்துட்டு அப்புறம் அந்த சின்ன பொண்ணு சீனே அப்படியா, அதுல என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு, அது கண்டிப்பா இது கண்டிப்பா அதான் அந்த ஜெயின் ஸ்னேக் எல்லாம் இருக்கு அந்த இடத்துல, கேர்ஃபுல்லா இருங்க, இந்த சவுத் சீ நெருங்க ஆபத்துகள் நிறைஞ்சு வந்துட்டே இருக்குன்னு சொல்லும் போதே அந்த பாம்பு அப்படியே இவங்களை பார்த்துட்டு இருக்கு. அப்ப அந்த சின்ன பொண்ணு ஒரு சீனி என்ன சொல்றாங்கன்னா, அது ரொம்பவே மோசமானது, இதோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம்ல தான் இப்ப இருக்கு, அது கூட நம்ம சண்டை போட்டா நம்மள ஜெயிக்க முடியுமாங்கிறது சொல்ல முடியாத கேள்விக்குறிதான், என்னோட ஐஸ் பேரியர் கூட அதை கட்டுப்படுத்த முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு நம்ம ஹீரோ இது எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான், நான் பேசாம ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்ப அந்த சின்ன பொண்ணு சீனி என்ன சொல்றாங்கன்னா, நான் கண்டிப்பா உனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஏன்னா அந்த டோர்னமெண்ட்ல எனக்கு ஒரு எதிர் கொடுத்தல, அதுக்காகவே உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணிட்டேன், நீ சண்டை போடு, நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஹீரோயின் என்ன சொல்றா, ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கா, ரொம்ப டிமானிக்கல் பவரா இருக்கு, ரொம்ப டேஞ்சர் இருக்குலாம் போவாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, தைரியமா இறங்கி பார்க்கலாம், தோக்கிறமோ ஜெயிக்கிறோம் போட்டி போட்டாதான் தெரிய போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சீக்கிரமா அதை நோக்கி வேகமா போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சின்ன பொண்ணு சீனியரும் வேகமா அந்த போட்டை எடுத்துட்டு பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்னேக்கும் பாட்டு முறைச்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம சின்ன பொண்ணு சீனி என்ன சொன்னா, ரொம்பவே பவர்ஃபுல், ரொம்ப நேச்சுரல் பவர் அதிகம், ரொம்ப கேர்ஃபுல்லா அது உன்னோட பவரோட 2 மடங்கு 3 மடங்கு கூட அதிகமா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை கேட்டு நம்ம ஹீரோ அதுவும் போய் ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இறங்கிடலாம். அது கூடயே நம்ம சின்ன பொண்ணு சீனியர் இறங்கிட்டாங்க. நம்ம ஹீரோ நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறானு, இவனுக்கு சாபத்துக்குனே போறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் அங்க ரீச் ஆயிட்டதுக்கு அப்புறம் அவங்க பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ஃபர்ஸ்ட் அட்டாக்க நம்ம ஹீரோ தான் கொடுக்குறான். அந்த எனர்ஜி பட்டாம அதுக்கப்புறம் நம்ம சின்ன பொண்ணு சீனியர் அவங்க ஐஸ் டிராகன் இருக்குல்ல, அதை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவுமே அதுக்கு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருக்கு. அதை திருப்பி ஆக்ரோஷமா ஒரு கட்டுது, அதுக்கு இந்த பவர்ல டிஸ்ட்ராய் ஆயிடுது. அதுக்கப்புறம் அதை வாழை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா நம்ம ஹீரோ எல்லாம் எக்ஸைட்டா அந்த மண்டையில ஒரு அடியை போட்டு பின்னாடி வெளியே திரும்பி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணான். ஒவ்வொரு அட்டாக்கும் ஒரு கிராச் கூட இருக்கு ஆக மாட்டேங்குது. நம்ம ஹீரோவும் கண்டிப்பா பவர் யூஸ் பண்ணி அதை அப்படியே அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அவன் விண்ட் எனர்ஜி எல்லாம் வச்சு. அதே சமயம்ல நம்ம சின்ன பொண்ணு சீனியர் அவங்க டிராகன் அவரை வச்சு பயங்கரமா அட்டாக் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு சீக்கிரமா ஏதாவது பண்ணு. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பேரு வேற வழி இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் பவர் டிமானிக்கல் பவரை வச்சு அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த ஸ்னேக் அப்படியே அவன் கைகள்லாம் வச்சு அதை கட்டுப்படுத்திட்டு இருக்கான். அப்ப ஐஸ் டிராகனை வச்சு திரும்பி சின்ன பொண்ணு சீனியர் ஒரு பயங்கரமான ஃப்ரீஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஃப்ரீஸ் ஆன மாதிரி தான் தெரியுது, அந்த இடமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப நம்ம ஹீரோ ஃபைட்ல இதை கேட்சப் பண்ணிட்டோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஏதோ ஒரு தப்பா இருக்கிற மாதிரி நம்ம சின்ன பொண்ணு சீனியருக்கு தோணுது.
நினைச்சதுலயுமே தப்பு இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த ஐஸ் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்கல்ல, அது அப்படியே சுக்குனதான் உடையுது. அந்த வைப்ரேஷன்ல அந்த போட்டு அதே சமயம் நம்ம ஹீரோ எல்லாருமே தள்ளி போறாங்க. அவங்க பாத்துட்டு இருக்கும்போது சுத்தமா உடைச்சிட்டு அசால்ட்டா வெளில வந்து நின்னு பாத்துட்டு இருக்கு நம்ம ஹீரோவை. அத பாத்துருக்கப்ப நம்ம ஹீரோ இதுக்கு மேல ஒண்ணு சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் போறதுக்குள்ளேயே அதோட வாயிலேயே ஒரு எனர்ஜி பீம் மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு இருக்கு. அதை பாத்துருக்கப்ப சின்ன பொண்ணு சீனு இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, இது நல்லது இல்ல ஃபாங்கான்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அது நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த அட்டாக்கால நம்ம ஹீரோ கொஞ்சம் தள்ளி போறான். அதே சமயத்துல நம்ம சின்ன பொண்ணு சீனருக்கு இன்னமும் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. எதுவுமே கிளாரிட்டியா அவங்க கண்களுக்கு எதுவுமே தெரியல. இது ஏதோ மென்டல் இல்யூஷனை கிரியேட் பண்ணுது, இது ரொம்பவே மோசமானதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்னேக் இருக்குல்ல அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி போகுது. நம்ம ஹீரோயினும் அப்படியே அவன் கான்சியஸ் இல்ல, அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சின்ன பொண்ணு சீனியர் மட்டும் தான் ஓரளவு தெளிவா இருக்காங்க. அவங்க திடீர்னு ஒரு எரை எடுத்து அவங்க வாயில போட்டு இந்த எரை ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா இது என்னால கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ண முடியல ஏன் அப்படிங்கிற மாதிரி அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க. அந்த இல்யூஷன் ரொம்பவே மோசமா இருக்கு, அவங்களோட கான்சியஸ் இல்லாத அளவுக்கு அப்படியே தள்ளடி நடந்து போய் சுத்தி முட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கரெக்டா அந்த ஸ்னேக்கோட வாய்கிட்ட போற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல மேல ஹீரோயினும் அப்படியே கீழே விழுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து எதுவுமே பண்ண முடியாம அதன் ஸ்னேக்கோட வாய்கிட்ட போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம சின்ன பொண்ணு சீனியர்ல கத்துறாங்க, ஃபாங்கான் எந்திரி, சீக்கிரமா எந்திரி. அப்ப நம்ம ஹீரோவுக்கு பல ஹீரோயினோட நினைவுகள் வருது, கொஞ்சமா கான்சியஸுக்கு வர ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம சின்ன பொண்ணு சீன் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஐஸ் டிராகனை வச்சு நம்ம ஹீரோவை காப்பாற்றணுங்கிறதுக்காக அப்படியே அந்த டிராகனை அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்துல அனுப்புறாங்க. அதுவும் கரெக்டா போய் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினையும் பிடிச்சிருது. அதே சமயத்துல இந்த ஸ்னேக்கும் ஒரு பயங்கரமான அட்டாக் கொடுக்குது. அட்டாக்கால அந்த ஐஸ் டிராகன் அப்படியே டிஸ்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் விழுந்துட்டு இருக்காங்க. அப்ப போட் எடுத்துட்டு போய் கரெக்டா நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ அப்படியே தள்ளி போயிடுறான். அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்னேக் தான். அந்த ஸ்னேக் மேலேயே நம்ம ஹீரோ அப்படியே படுத்து கிடக்குறான். நம்ம இரண்டு கண்ணு முழிச்சு என்ன நடக்குது, இப்ப நம்ம என்ன பண்ண போறோங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு நம்ம சின்ன பொண்ணு சீனி என்ன சொல்றாங்கன்னா, சரி நம்ம போட்டை வச்சுட்டு போய் நம்ம அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா அந்த போட் எடுத்துட்டு போய் அந்த ஸ்னேக் மேல இடிக்க பாக்குறா. என்னடா பைத்தியக்காரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அந்த போட்டை வச்சு இடிக்கிறா. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோ திரும்பி தள்ளி போய் விழுவுறான். அந்த ஸ்னேக் மேலேயே தான் விழுந்து கிடக்குறான் நம்ம ஹீரோ. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்னேக் ஆக்ரோஷமா காட்டுற. அதை பார்த்ததுக்கு அப்புறம் போட் எடுத்து கொஞ்சம் தள்ளி போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம சின்ன பொண்ணு சீனியர் பாங்கான் எந்திரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ கொஞ்சமா கான்சியஸ்க்கு வந்து அப்படியே கண்ணை திறக்க ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவுக்கு அந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, வா என் கூட வாங்குற மாதிரி கூப்பிடுறாங்க. யாருதான்னு பார்த்தா நம்ம ரியல் ஹீரோயிங் ஆஞ்சிதான். அந்த ஆஞ்சியை பார்த்துருக்கப்ப நம்ம ஹீரோ போய் தொட பாக்குறா அவளை, ஆனா அவளால தொட முடியல. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி முன்னாடி பார்த்துட்டுனா முன்னாடி ஆஞ்சு போயிட்டு இருக்கா. அதான் ஒரிஜினல் ஹீரோயின். அந்த ஸ்னேக்கை பட்டு நான் இங்கதான் இருக்கேன் வா வாங்குற மாதிரி கூப்பிடு. இப்பதான் நமக்கு புரிய ஆரம்பிக்குது அந்த ஸ்னேக்கு நம்ம ஹீரோவுக்கு ஒரு இல்யூஷனை கொடுத்துட்டு இருக்கு. அதான் பார்த்ததுக்கு அப்புறம் போட்ல இருக்கிற நம்ம ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, அங்க பாரு அது எல்லாமே இல்யூஷன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு முன்னாடி அந்த ஸ்னேக் ஆக்ரோஷமா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சாப்பிட ட்ரை பண்ண மாதிரி நம்ம ஹீரோ கரெக்டா ஜம்ப் பண்ணி அந்த போட்ல இறங்கிதான். அப்ப நம்ம ஹீரோ என்ன நடக்குன்னே புரியல, என்னமோ தப்பா இருந்த மாதிரி இந்த ஆஞ்சியை பார்த்துங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம சின்ன பொண்ணு சீன் என்ன சொல்றாங்க, அது இல்யூஷன் கிரியேட் பண்ண நம்ம எண்ணங்களுக்குள்ள விளையாண்டு நம்ம எண்ணங்களுக்கு என்ன தேவைப்படுறோம் அதை காட்டி நம்மள வசியம் பண்ண ட்ரை பண்றதுல மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்த சுத்தி முட்டி நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரமா போலான்னு பார்த்தா அது போடாத மாதிரி நம்மள சுத்தி வளைச்சிட்டு இருக்கு. அப்ப சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு பின்னாடி இருக்கு. அதை பார்த்துக்க ஹீரோ திரும்பி பாரு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சின்ன பொண்ணு சீனியர் பயங்கரமான ஐஸ் அட்டாக் பண்றாங்க. அது எதுவுமே கண்டுக்காரமே அப்படியே நம்ம ஹீரோ போட்டை பிடிச்சி அப்படியே சுத்திட்டு இருக்கு. அப்ப நம்ம சின்ன பொண்ணு சீனியர் இந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரமா போய் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் விட மாட்டேங்கிற மாதிரி அந்த ஸ்னேக் அந்த போட்டை சுட்டு போட்டு அந்த போட்டை முழுங்க பாக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே லைட்டா எஸ் ஆயிடுறாங்க. இவங்க அந்த போட்டை அப்படியே சுத்தி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு சுழல் அலையை உருவாக்கிட்டு இருக்கு அது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இல்லைன்னு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம சின்ன பொண்ணு சீனியரும் அந்த சுழல் அப்படியே சுத்தி அந்த ஸ்னேக் கிட்ட எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணா அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அது பண்ணிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ இதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த போட்டை பிடிச்சி நம்ம ஹீரோ தள்ள ஆரம்பிக்கிறான். அந்த சின்ன பொண்ணு சீனியரும் அவங்க பவரை முழுசா யூஸ் பண்ணி அப்படியே முன்னாடி போக ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு அது வாய்ப்பே கொடுக்காத மாதிரி அது பயங்கரமா கட்டுப்படுத்திட்டு இருக்கு அந்த ஸ்னேக். அப்ப நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு தள்ளிட்டு இருக்கா, ஒண்ணுமே முடியல. அவங்க பவர் எனர்ஜி எல்லாமே ட்ரெயின் ஆயிடுச்சு. அப்ப நான் அந்த ஸ்னேக் கிட்ட போய் உன்னை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு பீஸ்ட் அட்டாக்குங்கிற மாதிரி
சொல்லிட்டு பயங்கரமா அந்த ஐஸ் கட்டியை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா சோர்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்னேக் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. அந்த ஸ்னேக்கை ஒண்ணுமே பண்ண முடியல இவங்க எல்லாராலையுமே. அதை பார்த்து நம்ம ஹீரோவை இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணா அது அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி தள்ளிடுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவ கத்தி எடுத்துட்டு போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த அட்டாக் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்னேக் பயங்கரமா கடுப்பாயுது. அப்படியே நம்ம ஹீரோயினை முழுங்க ட்ரை பண்ணுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவளை சுத்தி ஒரு பேரியரை வச்சு அது முழுங்க உடம்பு தடுத்துட்டு இருக்கா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ காப்பாற்றலாங்கிற பக்கத்துல போனா அது டைம் கொடுக்கல. அது என்ன பண்ணுதுன்னா அந்த பேரியரை உடைச்சிருது. நம்ம ஹீரோ பக்கத்துல போறதுக்குள்ள அந்த பேரியர் உடஞ்சு அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே அந்த ஸ்னேக்கோட வாய்க்குள்ள போயிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவும் வேகமாவே பக்கத்துல போயிட்டு இருக்கா. இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. பை गाइस.